ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டாக்கர்னா என்ன? டாக்கருங்கிறது உங்கள் அப்ளிகேஷன் கோட் ப்ளஸ் டிபெண்டன்சிஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா பேக்கேஜ் பண்ணுற ஒரு டூல். இப்போ டாக்கர் எதுக்காக யூஸ் ஆகுது, நம்ம ஒரு யூஸ் கேஸ் மாதிரி பார்க்கலாம். இப்போ நான் ஜாவா வெர்ஷன் 9 கோட் பண்ணுறேன், சம் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறேன். என் ஃப்ரெண்டு ஜாவா 8 அவன் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறான். இப்போ நான் பண்ண அப்ளிகேஷனை என் ஃப்ரெண்டுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஆனால் அவன் அதை ரன் பண்ணால் அவனுக்கு எரர் வரும். ஏன்னா அவன் ஜாவா 8 ஒர்க் பண்ணுறான், நான் ஜாவா 9 சில நியூ ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும், அது ஜாவா 8 இருக்காது. இப்போ அதே மாதிரி அவன் கூட எனக்கு அமிச்சாலும் அதையும் என்னால் ரன் பண்ண முடியாது. ஏன்னா சில லைப்ரரிஸ் ஜாவா 9 டீப்ரிஷியேட் ஆகிருக்கலாம். ஸோ இப்போ அவனும் டவுன்கிரேட் பண்ண முடியாது, அப்கிரேட் பண்ண முடியாது, நானும் டவுன்கிரேட் பண்ண முடியாது. இப்போ இந்த இஷ்யூவை சால்வ் பண்ணுறதுக்கு தான் டாக்கர் வருது. இப்போ நான் ஜாவா கோட் அடிக்கிறேன்னா என் ஜாவா கோடு, அதுக்கு தேவையான ஜேவிஎம், ஜார் ஃபைல்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரே பேக்கேஜாக போட்டு ஒரு டாக்கர் இமேஜ் பில்ட் பண்ணுவோம். அந்த இமேஜ் தான் உங்களுக்கான என்ன ரன் ஆகணும், என்ன இருக்கணும்னு சொல்லும். இப்போ ஆக்சுவலாக உங்கள் கோடு, நீங்கள் அடிக்கிற அப்ளிகேஷன் கோடு ப்ளஸ் உங்களோட டிபெண்டன்சிஸ், இது எல்லாமே சேர்ந்தது தான் இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு டாக்கர் இமேஜ். இதை நம்ம இமேஜ்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் டாக்கர் இமேஜ். இதுக்கு பேர் டாக்கர் இமேஜ். இப்போ நம்ம ஒரு டாக்கரை ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி ரிலேட் பண்ணி படிக்கலாம். இப்போ ரெடி டு ஈட் மீல் இருக்கும், மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு மீல் இருக்குன்னா அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்து ஆல்ரெடி அந்த மீல் தேவையான எல்லாமே ப்ரீ குக்கடாக இருக்கும். நம்ம மைக்ரோவேவ் அவனில் டேரெக்டாக அதை ஹீட் பண்ணி சாப்பிட்டா மட்டும் போதும். இப்போ அதே மாதிரி இப்போ ரெடி டு மீட்டில் நீங்கள் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு சமைக்க தெரியும்னு அவசியம் இல்லை. வீட்டில் ஸ்டவ் இருக்கணும், யுட்டென்சில்ஸ் இருக்கணும், அதெல்லாம் எதுவுமே அவசியம் இல்லை. ஒரு அவன் இருந்தால் மட்டும் போதும். அதே மாதிரி தான் டாக்கர் இமேஜஸை கண்டெய்னராக நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டாக்கர் மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் எந்த அப்ளிகேஷன் வேணுமோ கோட் பண்ணியிருக்கலாம். அது ஜாவா ஸ்கிரிப்டாக இருக்கலாம், ஜாவாவாக இருக்கலாம், சியாக இருக்கலாம், என்னவா வேணுமோ இருக்கலாம். உங்கள்கிட்ட ஒரு இமேஜ் இருக்குது அப்படின்னா அந்த இமேஜ்க்குள்ளே எந்த அப்ளிகேஷன் வேணுமோ இருக்கும். உங்களுக்கு டாக்கர் மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் ரன் பண்ணலாம் இதை. ஓகேவா? இதான் பேசிக்ஸ். இப்போ இதுக்கு தான் டாக்கர் டாக்கர்ன்றது ஒரு டூல். அதே மாதிரி உங்களுக்கு அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ப்ரியார் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் டாக்கர் ரன் பண்ணுறப்ப உங்கள்கிட்ட டாக்கர் இமேஜ் இருந்துச்சுன்னா போதும், நீங்கள் ஜஸ்ட் அதை ரன் பண்ணலாம். உங்களுக்கு கரெக்டாக அவங்க இமேஜ் பில்ட் பண்ணியிருந்தால் அந்த அவுட்புட் கரெக்டாக வந்துடும். ஓகேவா? இப்போ இதுதான் டாக்கர்னா, டாக்கரில் இவ்வளோ தான் இருக்குது பேசிக்காக. இதே மாதிரி வேறு டூல் பார்த்திங்கன்னா பாட்மேன் இன்னொரு டூல் இருக்குது. அதுவுமே இதே இதை தான் பண்ணும். நம்ம அதை இன்னும் வேறு வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ நம்ம டாக்கர் பற்றி மட்டும் பார்ப்போம். இப்போ டாக்கர் இமேஜில் என்ன இருக்கும்னா, நீங்கள் சி அப்ளிகேஷனில் ஒரு கோடு எழுதுறீங்க, இல்லை ஜாவா ஏதோ ஒரு .NET C எது வேணுமோ எடுத்துக்கோங்க. கோடு எழுதுறீங்கன்னா அந்த கோடு ரன் ஆகிறதுக்கு ஒரு ரன் டைம் வேணும். பேசிக்கலி எந்த கோடாக இருந்தாலுமே ஒரு ரன் டைம் இருந்தால் தான் ரன் பண்ண முடியும். இப்போ நீங்கள் .NEட்னா .NET ஏற்றணும், ஜாவானா JDK ஏற்றணும், ஜாவா ஸ்கிரிப்ட்னா Node.js ஏற்றணும். அந்த மாதிரி அந்த ரன் டைம் வேணும். ஓகேவா? இப்போ அந்த இமேஜில் என்ன இருக்குன்னா உங்கள் கோடு ப்ளஸ் அந்த கோடு ரன் ஆகிறதுக்கான ரன் டைம் ப்ளஸ் அதுக்கு தேவையான சில அடிஷ்னல் டிபெண்டன்சிஸ், எக்ஸ்டர்னல் லைப்ரரி, தேர்ட் பார்ட்டி டிபெண்டன்சிஸ், இது எல்லாமே சேர்ந்து ஒரு இமேஜாக இருக்கும். ஒரு இமேஜ்லேருந்து நீங்கள் மல்டிப்புள் கண்டெய்னர்ஸ் ரன் பண்ணலாம். இந்த கண்டெய்னருங்கிறது என்னன்னா, ஒரு இமேஜ்லேருந்து நீங்கள் மல்டிப்புள் கண்டெய்னர்ஸ் ரன் பண்ணலாம். ஓகேவா? சாரி, இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதில் கிளாஸுங்கிறது என்ன, ஆப்ஜெக்ட்டுக்கான ப்ளூ பிரிண்ட். ஒரு கிளாஸை வச்சு இதெல்லாமே கண்டெய்னர்ஸ். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் கிளாஸுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கான ப்ளூ பிரிண்ட். ஒரு கிளாஸுக்கு
மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கலாம். அந்த கிளாஸ் என்ன சொல்லும், அந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி பிஹேவ் பண்ணும், என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது அதெல்லாம் சொல்லும். அதே மாதிரி தான் டாக்கர்லேயும் டாக்கர் இமேஜுங்கிறது அந்த கண்டெய்னர்ஸ்க்கான ப்ளூ பிரிண்ட். அந்த கண்டெய்னர் வந்து என்ன கண்டெய்னர், அதில் வந்து என்னென்ன டிபெண்டன்சிஸ் இருக்குது, இது எல்லாத்தையுமே சொல்கிறது தான் வந்து டாக்கர் இமேஜ். இப்போ ஒரு இமேஜில் நீங்கள் மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் ரன் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, ஒரு இன்ஸ்டன்ஸுமே வந்து லைக் வந்து எதையுமே வந்து ஷேர் பண்ணிக்காது. இப்போ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமில் எப்படி நீங்கள் மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணிங்கன்னா ஒன்று தனித்தனி மெமரி தானே பாயிண்ட் பண்ணி, இங்கேயும் அதே மாதிரி தான். ஒரு கண்டெய்னர் இன்னொரு கண்டெய்னர் ரெண்டுமே வந்து கொலாய்ட் ஆகிக்காது. ரெண்டுமே வந்து தனித்தனியாக தான் ரன் ஆகும். ஓகேவா? இப்போ வந்து மேக்ஸிமம் இதெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து டாக்கர் வந்து எப்படி வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கூகுளில் போய்ட்டு டாக்கர் இன்ஸ்டால்னு போட்டிங்கனாலே டாக்கர் இன்ஜின், நம்ம வந்து டாக்கர் இன்ஜின் இப்போ 2 இருக்குது. டாக்கர் இன்ஜின் இருக்குது, டாக்கர் டெஸ்க்டாப் இருக்குது. டாக்கர் இன்ஜினுங்கிறதுனால லினக்ஸில் வந்து ஒரு சர்வீஸ் மாதிரி ரன் பண்ணுறது. நம்ம வந்து ஜியோ யூஸ் பண்ணுறோம், அதனால் டாக்கர் டெஸ்க்டாப் ஏற்றிக்கலாம். இன்ஸ்டால் டாக்கர் ஆன் விண்டோஸ். இதில் போனீங்கன்னா எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறது, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிடும். டவுன்லோட்ஸில் நீங்கள் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ இன்ஸ்டால் பண்ணது ஓப்பன் பண்ணணுன்னு இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ். இதில் வந்து பேசிக்காக இப்போ நம்ம வந்து பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது 2 விஷயம் தான். ஒன்று வந்து கண்டெய்னர்ஸ், இன்னொன்று வந்து இமேஜஸ். இமேஜஸ்ன்றது தான் ப்ளூ பிரிண்ட். இப்போ சாம்பிளுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணி காட்டுறதில்ல. மை ஆப்னு இருக்குது, இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இதுதான் வந்து அந்த இமேஜ் எப்படி இருக்கணுன்றது, லைக் வந்து என்னென்ன இருக்கணும் அந்த இமேஜில். இதுதான் வந்து அந்த இமேஜுக்கான கோட், இதை பில்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த இமேஜை நான் வந்து ரன் பண்ணேன்னா இந்த கோட் எல்லாமே எனக்கு ரன் ஆகி இதை வச்சு ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணும். அதுதான் வந்து கண்டெய்னர்ஸ். ஆக்சுவலாக அவங்க பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கண்டெய்னர். பேசிக்காக இது 2 மட்டும் இப்போ தெரிஞ்சுக்கிட்டா போதும், மீதிலாம் நம்ம வந்து அப்கமிங் பார்ட்டில் பார்த்துக்கலாம். கண்டெய்னர், இமேஜஸ். இப்போ இதுலேயே வந்து இன்னொன்று இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிட்டப் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம டாக்கர் ஃபைல் பார்க்கும். டாக்கர் ஃபைல் எப்படி வந்து க்ரியேட் பண்ணணும்னா எக்ஸ்டென்ஷன் எதுவுமே கிடையாது. DCKERFILE இதுதான் வந்து டாக்கர் ஃபைல். எக்ஸ்டென்ஷன் எதுவுமே கிடையாது. டாக்கர் ஃபைல்னு போட்டு உள்ளே நீங்கள் வந்து கோட் எழுதிங்க வேண்டியதான். இப்போ கிட்டப் நீங்கள் வெர்ஷன் கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிட் இக்னோர்னு ஒரு ஃபைல் இருக்கும். அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு முக்கியமான சில டிபெண்டன்சிஸ், இன்ஸ்டால்டு டிபெண்டன்சிஸ், அப்புறம் வந்து சீக்ரெட்ஸ் இதெல்லாம் வந்து புஷ் பண்ண மாட்டாங்க. கிட் இக்னோரில் வச்சா கிட்டுக்கு போகாது. அதே மாதிரி தான் நீங்கள் வந்து டாக்கர் இக்னோர்னு ஒரு ஃபைல் இருக்குது. டாக்கர் இக்னோர் இது என்ன பண்ணும்னா உங்களுக்கு சில டிபெண்டன்சிஸ்லாம் வந்து நீங்கள் உள்ளே தான் இன்ஸ்டால் பண்ணுவீங்க கண்டெய்னரில், வெளியே வந்து எதையுமே காப்பி பண்ண மாட்டீங்க. அது ஏன்னா இப்போ வந்து டாக்கர் இன்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு லினக்ஸ் மிஷின் அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து விண்டோஸில் பண்ணுவீங்க, மேக் லினக்ஸ் எதில் ஒன்றும் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் பண்ணுற டிபெண்டன்சிஸ் சிலது வந்து அங்கே வெர்ஷன் மாறி இருக்கலாம், இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற சில டிபெண்டன்சியோட வெர்ஷன் வந்து அங்கே சப்போர்ட் இல்லாமல் இருக்கலாம். அப்போ உங்களது அப்படியே போச்சுன்னா சில எரர் வரும். அது வந்து இன்ஸ்டால் பண்ணுறப்ப அங்கேயே அதுக்கு ஏற்ற மாரி காமனாக இன்ஸ்டால் பண்ணிக்கும். மேக்ஸிமம் இஷ்யூஸ் வராது, பட் எந்த இஷ்யூவும் வரக்கூடாதுன்னா இந்த இக்னோர் ஃபைல். இதில் வந்து உங்களோட அந்த இன்ஸ்டால்டு டிபெண்டன்சிஸ் சிலது போகக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து உங்களோட சில முக்கியமான ENV ஃபைல்ஸ், ப்ரொடக்ஷன் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்து டாக்கர் இக்னோர் ஃபைலில் கொடுத்துட்டிங்கன்னா இதுவுமே உங்களுக்கு வந்து காப்பி ஆகாது. அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு வந்து அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து எப்படி வந்து ஒரு Node.js அப்ளிகேஷனை டாக்கரைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.